ஜாதகத்தின்படி வரக்கூடிய சித்திரை மாதம் கும்பராசி கும்பலக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்தலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதுக்கு உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவில் முழுமையாக விரிவாக தெளிவாக பார்த்துடலாம். இந்த பலன் எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, சித்திரை மாத துவக்கத்தில் கும்பராசி கும்பலக்ன நண்பர்களுக்கு என்ன கிரகநிலை இருக்குது, மேலும் சித்திரை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. அப்படி பார்க்கும்போது சித்திரை மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலை கும்பராசிக்கு இருக்குது அப்படின்னா, ராசிக்குள்ளேயே சனி பகவான் ஜென்மச்சனியாக இருக்குது, கூடவே செவ்வாயும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு புதன் சுக்கிரன். இங்கே சுக்கிரன் உச்சமாக இருக்கிறாரு, புதன் நீச்சமாக இருக்கிறார், நீச்ச வக்கரமாக இருந்து உச்ச பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியனும் குரு பகவானும் இருக்காங்க. சூரியன் உச்சமாக இருக்கிறாரு. சூரியன் உச்சம் பெற்று கூட குரு பகவான் இணைவு பெறுவது அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும். சிவ ராஜயோகம் அப்படின்னு இதுக்கு பேரு. அப்படி 12 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து சித்திரை 18ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு அமைப்பு வரணும்னா ஏகைன் 12 வருஷம் ஆகணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலும் உண்டு. 3ஆம் பாவத்தில் இந்த கிரக இணைவு உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான். ஸோ இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது துவங்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சித்திரை மாதம் 10ஆம் தேதி 23/4/2024 அன்னைக்கு செவ்வாய் உங்கள் ராசியிலேருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மீன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார். செவ்வாய் மீன ராசியில் இருக்காரு, குரு மேச ராசியில். அப்போது செவ்வாய் தன்னுடைய நட்பு கிரகமான குருவினுடைய வீட்லையும், குரு தன்னுடைய நட்பு கிரகமான செவ்வாயினுடைய வீட்லையும் இருப்பாங்க. அப்போது செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம். சித்திரை 10லிருந்து சித்திரை 18 வரைக்கும் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. இதுவும் உங்களுக்கு நன்மை தான். 2வதா சித்திரை மாதம் 11ஆம் தேதி சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூழல் மாறி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். சித்திரை மாதம் 12ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் வக்ரமாக இருக்கக்கூடிய சூழல் மாறி வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. இப்போ புதன் வக்ர நிவர்த்தி அடைந்த சித்திரை மாதம் 12ஆம் தேதியிலிருந்து புதன் நீச்ச பலனை தர உள்ளார். அப்படிங்கிற எந்த மாற்றமும் இல்லை. அடுத்ததா அந்த புதன் வக்ர நிவர்த்தியானதோடு இல்லாமல் சித்திரை 27 இந்த மாத இறுதியில் 10/5/2024 உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடமான மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த மாதம் முழுக்க புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். அப்படிங்கிற எந்த மாற்றமும் இல்லை. ரைட். அடுத்ததா ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த ஒரு பயிற்சி என்ன அப்படின்னா குரு பயிற்சி. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். எப்போ? சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024. ஸோ அந்த குரு பயிற்சியை பற்றின தனியான வீடியோ பதிவுகள் தனியாக கொடுத்துருக்கேன். 12 ராசிகளுக்கும் தனியாக குரு பயிற்சி அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்லேயே இருக்குது. போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ இப்போ 4ஆம் இடத்துல வரக்கூடிய குரு நல்ல பலனை தருவாரா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் நல்ல பலனை தருவார். 11ஆம் அதிபதி 4ல் இருப்பது மிக மிக நன்மையே, நல்லதே அப்படிங்கிற அமைப்பிலையும் இன்னும் நிறையா பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது தனிப்பதிவில் இருக்குது, அதை பார்த்துக்கிடலாம். ஸோ இந்த மாதம் இந்தந்த கிரக பயிற்சிகள் தான் நடக்குது. இந்த கிரக பயிற்சிகளை மையப்படுத்தி தான் இன்றைய மாதத்துக்கு உண்டான பலனை பார்க்க போகிறோம். இப்படி ஒவ்வொரு கிரகமாக சொல்லிட்டு வரும்போது அந்த கிரகனுடைய தசாபுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய பலன் 100% உங்களுக்கு பொருந்தி வரும். அப்படி அந்த தசாபுத்தி நடக்காத பட்சத்தில் இப்போவும் அந்த பலன் நடக்கும். பெருசாக நீங்கள் நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. பெரிய லெவலில் அது மாற்றங்களை கொடுத்துறாது. தசாபுத்தியாக நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பான மாற்றங்கள், உறுதியான மாற்றங்களை கட்டாயம் தந்தே தீரும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ரைட்டா? இப்போ ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துட்டு வரலாம். முதல்ல சூரிய பகவான். சூரியன் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி. நண்பர்களை சொல்லக்கூடியது, வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியது, பொது ஜன மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்களை சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு. அவர் போய் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய காலகட்டம். சூரியன் உச்சமாயிருச்சு அப்படின்னாவே சிம்பிள், உங்களுடைய வாழ்க்கை துணை பலம் பெறப் போகிறார்கள். ஆல்ரெடி நீங்கள் ஜென்மச்சனியில் இருக்கிறீங்க, நீங்களும் பலமாக தான். உங்களுடைய ராசி அதிபதி சனி தான், அவர் பலமாக தான் இருக்கிறார், பிரச்சனை இல்லை. ஜென்மச்சனி பெருசாக கும்பத்துக்கு பாதிக்காது அப்படின்னாலும் வேலையில் படாத பாடு படுத்திட்டு தான் இருக்குது.
சும்மா எல்லாரும் சொல்லிக்கலாம் ஜென்மச்சனி பாதிக்காது, கும்பராசி தன்னுடைய ராசியை தன் சனி பகவான் பாதிக்க மாட்டார், பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார், அப்படி இப்படின்னு நிறைய பார்த்துடலாம். ஆனால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சனி நியாயவான், எங்கே போனாலும் அவருடைய வேலையை ரொம்ப சரியாக செய்வார். கடமை கண்ணியம் கட்டுப்பார், தெளிவாக இருக்கும். அப்போ சனி ராசிக்குள்ள ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய சூழலில் வேலையில் அதிகப்படியான அழுத்தம் இருக்குது. என்னதான் உங்கள் ராசி அதிபதி பலமானாலும் உங்களுக்கு அதை சமாளிக்கிற அளவுக்கு தைரியத்தை தன்னம்பிக்கையும் சூழலையும் கொடுப்பாரே தவிர அந்த அழுத்தத்தை பிரச்சனைகளை அலைச்சலை கொடுக்காம போக மாட்டார். ஸோ ஆல்ரெடி உங்கள் ராசி அதிபதி பலமாக இருக்குது. இப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 3ஆம் பாவத்தில் போய் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு கூட சேர்றார். இப்போ வாழ்க்கை துணைக்கு நல்ல வருமான உயர்வு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழல் சொல்லுது. அவர்கள் மூலமாக நல்ல பொருளாதார முன்னேற்றம் அவர்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது. உங்களுடைய இளைய சகோதரம், உங்களுடைய மாமனார் வெளிச்சத்திற்கு வருவார்கள். அவர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும். அவர்கள் சற்று வெளிச்சத்துக்கு வருவார்கள். நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு நடந்தேறக்கூடிய ஒரு சூழல். உங்களுக்கு டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், பேப்பர் பேனா பின் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு இடத்தகராறு அல்லது பேங்க்கில் லோன் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, கவர்மெண்ட் லோன் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி டாக்குமெண்ட் சம்மந்தமாக, லோன் சம்மந்தமாக, இடம் சம்மந்தமாக, நிலம் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளையும் எடுக்கக்கூடிய உங்களுடைய சுய முயற்சியால் தீர்க்க முடியும். அதற்கு முழு ஆதரவு சூரிய பகவான் தருவார். தந்தையினுடைய ஆதரவு கிடைக்கும். மாமனார் ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பார். வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த விஷயத்தை செய்கிறதில்ல. ஸோ அதனால் தைரியமாக அந்த விஷயத்தை துணிஞ்சு செய்யலாம். இந்த காலகட்டம் 7ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது, 3ல் ஒரு உச்ச கிரகம் இருக்குது. அப்படிங்கும்போது தைரியம் எங்கிருந்து வருதுன்னே தெரியாதுங்க. அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. பார்த்துக்கலாம், யார் என்ன சொன்னா, நான் ஒரு காரியத்தை எடுத்து நடத்தணும்னு நினச்சிட்டேன், அதை செஞ்சே காட்டுவேன். எல்லாரும் மூக்கு மேலே விரல் வைக்கிற மாதிரி நான் நடத்தி காட்டுவேன் அப்படிங்கிற அந்த விடாப்பிடியான தைரிய மனப்பாங்கு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்ககிட்ட பார்க்க முடியும். வெளியூர் வெளிமாநிலம் சம்மந்தமான விஷயங்கள், அதில் ஏதாவது இடமாற்றங்கள் செய்யணும் அப்படின்னா அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கலாம். ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, வேறு பொசிஷன் வேணும், இல்லை வேறு ஏரியாவில் உங்களுக்கு போஸ்டிங் வேணும் அப்படின்னா அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையும். கண்டிப்பாக சாதகமாக அமையும். அதே போல் இயலிசை நாடகத்துறையில் இருக்கிறவங்க, பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க, கல்வி போதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நபர்கள், மீடியா துறையில் இருக்கிறவங்க, சினிமா துறையில், ஷேர் மார்க்கெட்டில், இந்த மாதிரி இந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு ரீச், நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு சூழல். பொது ஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் அருமையாக கிடைக்கும். பிரச்சனைகள் இல்லை. இந்த காலகட்டம் தான் புதுசாக மொபைல், லேப்டாப் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வாங்கி சேர்க்கிறதுக்குண்டான ஒரு சூழலை சொல்லுது. வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் கூட வாங்குவீங்க. எல்லாமே நல்ல விஷயம். சில நபர்கள் ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது. வாழ்க்கை துணைக்காக ஆபரணம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, கிஃப்டாக கொடுக்கலாம், சந்தோஷப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக ஆபரணங்களை சேர்க்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது. என்ன 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது முரட்ட பிடிவாதத்தை கொடுத்துரும். நான் தான், என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டையும் முரட்டு பிடிவாதத்தையும் கொடுத்துரும். அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக கையாண்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சூரியன் தரக்கூடிய யோகங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். அது சிவராஜ யோகமாக இருக்க பட்சத்தில் அந்த குருவினுடைய தன்மையோட சூரியன் செயல்படுவாருங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்குது தெரியுமா? உங்களுடைய ராசிக்கு குரு 2 அதிபதிங்க. அவர் 3ஆம் பாவத்தில் உட்காந்து சூரியனோட 7 குடியரோட சேர்றது அப்படிங்கிறது திருமண வாழ்க்கைக்கு ரொம்ப நல்ல விஷயம். சில நேரங்களில் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சங்கடங்கள், சலிப்புகள், சில சந்தேகங்கள் வந்தாலும் இறுதியில் அது தீர்ந்துடும். நம்ம இப்படி பண்ணது தப்புன்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கை துணை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரி, ஓகே, அடுத்ததா என்னென்னு பார்ப்போம், இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு தன்னுடைய தவறை உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது காட்டுது. அதே போல் அவங்களுடைய தகுதி தராதனம், பொறுப்புகள் இது எல்லாமே அதிகமாகும். ஒரு போஸ்டிங் கிடைக்கும், அடுத்த லெவலுக்கு வேலையில் மூவ் ஆன் பண்ணுவாங்க, நல்ல ஒரு சேலரி வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இதெல்லாமே நல்லபடியாக இருக்கும். அவங்களுடைய காரியங்கள் தொட்டதெல்லாமே லாபத்தில் போய் முடிகிற மாதிரியான ஒரு சூழலை சொல்கிறது. என்ன, சிம்பிளாக ஒரு முயற்சி மட்டும்தான் தேவை. உங்களுக்கும் அந்த முயற்சி தேவை. உங்களுடைய முயற்சி வெளிப்படையாக தெரியும், அவருடைய முயற்சி வெளிப்படையாக தெரியாது, அவ்வளோதான். நீங்கள் அதுக்காக அவங்க எஃபோர்ட் போடலை அப்படின்னு சொல்லி அவங்கள டீஸ் பண்ணக்கூடாது. அந்த ஒரு விஷயமும் நீங்கள் செய்துடுவீங்க இப்போ. ஏன்னா அவ்வளவு வேகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன போலவே எல்லோரும் இருக்குன்னு நினைக்கிறது. இந்த மாதம் அப்படி தான் இருக்கும். நான் அதை பண்ணுறேன், உன்னால் பண்ண முடியலையா, ஏன் நீ பண்ண மாட்டேற அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. அவங்களுடைய
திறன் என்ன, அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுடைய செயல்பாடு இருக்கும். அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்டால் போதுமானது. தேவையில்லாத மிஸ்கம்யூனிகேஷன் செய்ய வேண்டாம். இந்த சூரியன் அந்த வேலையை செய்வார். நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி டப்புன்னு வார்த்தையை விட்டுருவோம். ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆல்ரெடி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அதை தான் செஞ்சுட்டு இருக்குது. அதுதான் செஞ்சுட்டு கிட்ட 7-8 மாதமாக அப்படி தான் செஞ்சுட்டு இருக்குது. சூரியனும் போதோ கைக்கு 3ஆம் பாவத்தில் உச்சம் பெற்றாச்சா, சொல்லவே வேணாம். ரொம்ப ஈகோ, என்னால் மட்டும் முடியும் அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் கலட்டி வைங்க. இந்த மாதம் அற்புதமான மாதமாக மாறும். அதுக்கு சூரியன் உத்தரவாதம் தராரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உச்சமாயிருச்சு 3ஆம் பாவத்தில். இப்போ அடுத்ததாக செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார். சித்திரை மாதம் 10ஆம் தேதி 23/4/2024 அன்னைக்கு. அங்கே ஆல்ரெடி ராகு பகவான் இருக்கார். 3 பத்துக்குடியவர் 2ஆம் பாவத்தில். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எவ்வளவு தடை தாமதங்கள் அதில் நல்ல வருமானத்தை பார்க்க முடியும்னா, பேசிய உங்களுடைய காரியங்களை சாதிச்சிருவீங்க. இது அப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்க போகுது இந்த காலகட்டம். கண்டிப்பாக உங்கள்கிட்ட உங்களுடைய பேச்சை கேட்குறவங்க உங்களை அப்படியே முழுசாக நம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பக்காவாக பேசுவீங்க. அதில் மாற்றம் இல்லை. மார்க்கெட்டிங் பீப்புளுக்கு சூப்பராக இருக்க போது நல்ல பொருளாதார முன்னேற்றம், உறவுகள் மூலமாக நல்ல காசு பணம் கையில் புழங்குறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஏதோ ஒரு வகையில் உறவுகள் உங்களுக்கு ஒரு பண உதவிகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக காட்டுது. சகோதர வழியும் பண உதவி கிடைக்கும். ஆனால் சகோதரத்துக்கும் மாமனாருக்கும் மருத்துவ செலவுகள் வரும். இளைய சகோதரத்துக்கும் மாமனாருக்கும் மருத்துவ செலவுகள் வரும். உடம்புல ஒன்றுமே இருக்காது, ஒரு பிரச்சனையும் இருக்காது. போய் அங்கேயும் ட்ரீட்மெண்ட் எடுத்து தேவையில்லாமல் செலவு பண்ணி போட்டு வருவீங்க. ஏன்னா அங்கே ராகு இருக்குது. ஒன்றும் இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி மாயமாக காட்டும். ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு தான் மருத்துவ செலவு செஞ்சுட்டு வருவாங்க. சில நபர்கள் உங்களுடைய மாமனார் மாமியார் 2 பேர்த்துக்குமே அவங்க 2 பேரும் சேர்ந்து எங்கேயாச்சும் வெளியூர் போகணும், வெளிமாநிலம் போகணும், பிடிக்கணும் அப்படி இப்படின்ட்டு நீண்ட தூர யாத்திரை போகணும், புனித ஸ்தலங்களுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை செய்வாங்க. அதன் மூலமாக உங்கள் குடும்பத்திற்கு புண்ணியம் வந்து சேரும். அதில் மாற்றம் இல்லை. ஆனால் உங்களுக்கு செலவுகளும் உண்டு. அவர்கள் மூலமாக சில செலவுகள் உண்டு. செலவுகளை பாரபட்ச பக்கம் செய்யுங்க. பின்பு செலவு பண்ண காசுக்கு மேலே உங்களுக்கு நிறைய பொருளாதார முன்னேற்றம் வந்துடும். அதில் தொந்தரவு சொல்லலை. என்னன்னா, செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராகுவை நோக்கி போகுது. ராகு 2ஆம் பாவத்தில், செவ்வாய் 2ஆம் பாவத்தில். கசகசன்னு வார்த்தைகளை பேசிடக்கூடாது. கோபத்தில் இந்த வார்த்தை தான் பேசுறதுன்னு சொல்லி பேசிடக்கூடாது. அது குடும்பத்துக்குள்ள பலவிதமான சிக்கல்களை கொடுக்கும். என்னடா இப்படி ஆகிப்போச்சு, இப்படி பேசிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம். இப்படி இவ்வளோ தூரம் நம்ம பார்த்து பண்ணோம், நம்மளை போய் இப்படி இந்த வார்த்தை கேட்டாங்களே அப்படின்னு சொல்லி போட்டு உங்கள் மேலே ஒரு அங்கலாப்பு படுறக்குண்டான ஒரு சூழலை அந்த செவ்வாய் ராகு சொல்லுது. ஸோ ரொம்ப ரொம்ப கவனம். குரூசியலான ஒரு விஷயம் என்னென்னா பேச்சில் மட்டும் தெளிவாக இருந்துட்டா போதுமானதுங்க. பொருளாதார முன்னேற்றம், காசு எப்படி வேணாலும் வரும். இப்படி தான் சம்பாரிச்சேன்னு வெளியில் சொல்ல முடியாதான காசு வரும். ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. தொழிலில் முன்னேற்றம் உண்டு. பொருளாதார ரீதியாக தடை தாமதங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். ஆனால் குடும்பத்துக்குள்ள கசப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இந்த செவ்வாய் செஞ்சிருவார். பேச்சில் கவனமாக இருங்க அப்படிங்கிறத மீண்டும் சொல்லிக்கிறேன். குழந்தைகளாக இருந்ததுன்னா இப்போ ஆரம்ப கல்வி படிச்சிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் தடை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரியா அந்த காலகட்டம் படிக்க மாட்டாங்க. இந்த 1 மாத காலகட்டம் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், போதுமானது. 2வதா சித்திரை மாதம் 11ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. 2ஆம் இடத்துல ஆல்ரெடி அவர் உச்சமாக இருக்கிறாரு. உச்சமாக இருக்கக்கூடிய கிரகம் 3ஆம் இடத்துக்கு போகுது. 2ஆம் இடத்துல உச்சமாக இருக்கும்போது பல விதத்துலேயும் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்தது. தாய் வழி ஆதரவை கொடுத்தது. புதுதாக சுப நிகழ்வுகளை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது. அதே போல் தந்தை, மேல் மூத்த அதிகாரிகள் இவர்களால் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சிது. ஒரு பண உதவிகளோ அல்லது அடுத்தது இன்க்ரிமெண்ட்டுக்காக நான் பேசுகிறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்கிறதோ, இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் ஏதோ ஒரு வகையில் கிடைச்சிது 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்க வரைக்கும். பேச்சுமே கொஞ்சம் இனிமையாக இருந்ததுன்னே சொல்லணும். எல்லாரும் முகம் சுளிக்கிற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் மாறி அந்த ராகுவினுடைய தாக்கமெல்லாம் குறைஞ்சு சற்று இனிமையான பேச்சு, ஓகே பரவாயில்ல நார்மலாக ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்கள் எல்லாம் வந்திருக்கும். பொருளாதாரத்துக்கும் தடையில்லாமல் இருந்திருக்கு. இப்போ அந்த சுக்கிர பகவான் 3ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிரன் 3க்கு பயிற்சி ஆகிற 4ஆம் அதிபதி 3ல். இப்போ வண்டி வாங்கணும், நிலம் சம்பந்தமான விஷயங்கள் சற்று கவனம் வேணும். சின்ன கவனம். வாகனத்துக்கு மராமத்து பணிகள் செய்வீங்க, அதாவது ரிப்பேர் ஆயிரும், சரி பண்ணுவீங்க. அதுக்காக சின்ன ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு செலவாகும். தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும், அவர்களுக்கு மருத்துவ செலவுகள் வரும். மாமனார் மாமியார் தாயார் 3 பேருக்குமே மருத்துவ செலவுகள் உண்டு. கவனம். கூடவே பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் என்னப்பா எல்லாமே இப்படி கிடக்குது, வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் செஞ்சு மாற்றி வைப்போம், பழசெல்லாம் தூக்கி போடுவோம்.
புதுசாக எதனும் இல்லைன்னா புதுசாக ஏதாவது இடத்துல பில்டிங்கில் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்களை செய்வோம் அப்படின்னு சொல்லி போட்டு வீட்டை சுத்தப்படுத்துறது, வீட்டை அழகுபடுத்துறது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுறது, இந்த மாதிரியான ஒரு வேலைகளையும் அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு செய்ய வைப்பார். எப்போ சித்திரை மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே அந்த வேலைகளெல்லாம் நடக்கும். தந்தைக்கு இடமாற்றத்தை கொடுக்கும், தந்தைக்கு அலைச்சலை கொடுக்கும், இடமாற்றத்தை கொடுக்கும். அந்த அலைச்சலும் இடமாற்றமும் நல்ல வருமானத்தை பெற்று தருவதற்காக அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். தந்தை அடுத்த லெவலில் குரோ ஆகி போவார். என் குழந்தை கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்திருக்குது, எனக்கு இடமாற்றம் கிடைக்குமா, வேலையில் மாற்றம் கிடைக்குமானா முயற்சி எடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும், வாய்ப்பு உண்டு. ஸோ அடுத்ததாக சித்திரை மாதம் 12ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. 2ஆம் பாவத்தில் வக்ர நிவர்த்தி. 5 கூடிய 2ல் மனசுக்கு பிடிச்சது தான் பேசுவீங்க. அதனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல போங்கடா அப்படின்ட்டு பேசுவீங்க. ஆனால் பிரச்சனை வரும். ஏன்னா அஷ்டமாதிபதி 2ல். சிம்பிளாக சொல்ல போனால் இந்த மாதம் முழுக்கவே நாவடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். தேவையில்லாத வார்த்தைகளை பேச வேண்டாம். அதே போல் அடுத்தவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அவங்களுடைய கருத்து என்ன, அடுத்தவங்களை பேச விட்டு வேடிக்கை பாருங்க. அப்படி அடுத்தவங்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்கும்போது உங்களுடைய நாலேஜ் ஒரு படி மேலே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்கள பேச விடாம நீங்கள் பேசுகிறத அவங்க வேடிக்கை பார்க்கணும்னு நினைப்பீங்க. அங்கே தான் பெரிய மிஸ்டேக் பண்ணுறீங்க. நீங்கள் பேச்சில் மட்டும் நாவடக்கம் அப்படிங்கிறது கட்டாயம் தேவை. ரொம்ப கருத்தாக ரொம்ப தெளிவாக பேசுகிற மாதிரி இருக்கும். நம்ம அப்படி பேசுகிற மாதிரி நம்ம உணர்வோம். ஆனால் ஆப்போசிட்டில் கேட்குறோம் அப்படின்னு நினைக்க மாட்டான். பைத்தியக்காரன் இப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்னு நினைப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க பேசுகிறத காது கொடுத்து கேளுங்க. காது கொடுத்து கேட்டுட்டு 10 வார்த்தை பேசுகிற இடத்துல 2 வார்த்தையோட முடிச்சுக்குங்க. இந்த மாதம் நாவடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் வருமானத்துக்கு குறை இருக்காது, பொருளாதார தடை இருக்காது, குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சண்டங்களை சச்சரவுகள் வரும். இந்த காலகட்டம் என்ன பண்ணுதுன்னா, புதன் என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய பழக்க வழக்கத்திற்கு சுத்தமாக செட் ஆகாத நபரை நண்பராக மாற்றுது. அவர்கள் மூலமாக எதெல்லாம் உங்களுக்கு உடலுக்கு தீங்கோ, எந்த பழக்க வழக்கமெல்லாம் பழகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் பழக போகிறீங்க. கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் இந்த புதனால் ஏற்பட போகுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அந்த புதன் அந்த வேலையை செஞ்சிருவார். இந்த மாதம் முழுக்க புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவத்தில் இருக்கிறார். இந்த மாத கடைசியில் சித்திரை மாதம் 27ஆம் தேதி 10/5/2024 அன்னைக்கு புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். இப்போ புதன் 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது அடுத்த பதிவில் வைப்போம். ஏன்னா அந்த மாத கடைசியில் அந்த பயிற்சி நடக்குது. புதன் 2ஆம் பாவத்தில் இருக்க வரைக்கும் நாவடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. அதே போல் கையிருப்பு பணத்தை செலவு செய்கிறதுக்கு உண்டான தூண்டுதல், தவறான வழியில் செலவு செய்கிறதுக்கு உண்டான தூண்டுதல் 3வது நபர் மூலமாக வரும். குடும்பத்து நபர்களில் 3வது நபர் மூலமாக வரும். அதில் பாருங்கள், அதில் கவனம். அவங்க 3வது நபர் சொல்கிறாங்கன்னு சொல்லி போட்டு ஒரு காரியத்தில் இறங்கினா குடும்பத்துக்குள்ளே தகராறு வந்துடும். ஸோ அதுலேயும் கவனமாக இருங்க. ஸோ இந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல். அடுத்ததாக குரு பயிற்சி. சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 அன்னைக்கு குரு பயிற்சி ஆகிறார். மேசராசிலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா 8ஆம் இடத்தை பார்ப்பார், 10ஆம் இடத்தை பார்ப்பார், 12ஆம் இடத்தை பார்ப்பார். அந்த 8, 12 அப்படிங்கிறது அசுபபாவம் தான். 10ஆம் இடம் தொழில் சார்ந்த தொழில் வளர்ச்சி உண்டு, தொழிலில் முன்னேற்றம் உண்டு, தொழில் சார்ந்த எல்லா விதமான விவரங்களும் எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் இருந்தாலும் 8ஆம் இடத்தை பார்க்குற 8ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது இருக்குது. இப்போ கேதுவனுடைய தாக்கத்தை குரு கம்மி பண்ணுவார். இது வரைக்கும் டேமேஜாக இருந்த நேமை மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிற மாதிரியான வேலைகளை செய்வார். அது நல்ல விஷயம். தொழிலில் எடுக்கக்கூடிய காரியங்களில் சகல விதமான நன்மைகளையும் சகல விதமான மாற்றங்களையும் சகல விதமான வெற்றிகளையும் கொடுப்பார். அதில் பிரச்சனை இல்லை. என்ன குரு பகவான் அதிக அலைச்சலாக கொடுப்பார். வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல பலன், இங்கே இருக்கிறவங்களுக்கு அலைச்சல். ரொம்ப அலைஞ்சதிருந்து சம்பாதிக்க முடியும், அலைஞ்சதிருந்து தொழிலை காப்பாற்றிக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிற புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அந்த குரு பயிற்சி பலன் தனியாக கொடுத்துருக்கேன், நம்ம யூடியூப் சேனல்லையே இருக்குது, பார்த்து பயன்பட்டுக்கலாம். இப்போ நிறைய பாசிட்டிவ் இருக்குது, நிறைய நெகட்டிவும் இருக்குங்க. இப்போ கும்பராசிக்கு அந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போங்க. காமாட்சி அம்மனுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. போட்டு